अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। आत्माध्यस्ततयैव अनात्मनि सिद्धे तत्र आत्माध्यासः अनात्माध्यासेन च आत्मनः दोषसादृश्यादि संभवात् तत्र च अनात्माध्यासः इति आत्माश्रयादि दोषप्रसंगाच्च. இப்ப என்ன நடந்துருக்குன்னு சொன்னா, இந்த பிரபஞ்சத்தை அத்தியாசம்னு தான் சொல்லி ஆகணும்னு வந்தது. ஸ்ருதி இருக்கு, ஸ்ருதி இருக்கு, ஸ்மிருதி, சூத்திரம், அனுமானம், இது எல்லாமே அத்தியாசம்னு சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்ப அதுல இவன் கேட்டா, ஆத்மாவில அனாத்மா அத்தியாசம் செய்யப்படுறதா, அனாத்மாவில ஆத்மா அத்தியாசம் செய்யப்படுறதா, இது ரெண்டுமே செய்யப்பட்டு வராது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் நடந்துட்டு இருக்கு. அந்த பூர்வபக்ஷத்துல இப்ப நம்ம எங்க இருக்கோம், ஆத்மாவில அனாத்மா அத்தியாசம் அப்படின்னு சொல்ற பட்சத்தை கண்டிக்கக்கூடிய கட்டம் இது. ஆத்மாவில தானே அனாத்மா அத்தியாசம் சொல்லுவா வேதாந்திகள். பரஸ்பராத்தியாசம் சொல்றது இருக்கட்டும், இது ஆத்மாதான், அதான் அனாத்மா அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்லுவா. அது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அனாத்மா ஆத்மாவில அத்தியாசம் பண்ணறதுக்கு முன்னாடி சித்தமே இல்லை. சரி, அனாத்மா ஆத்மாவில அத்தியாசம் பண்றதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி சித்தமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் இல்லை. அனாத்மா நமக்கு ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் வரத்துக்கு முன்னாடி தேவைப்படுறது எப்படின்னு கேட்கணும். எதுல அத்தியாசம் பண்ணணுமோ அந்த அத்தியாசத்துக்கு தோஷம் தேவைப்படும். தோஷம் இல்லாமல் அத்தியாசம் வராது. சுக்தியை ரஜத்தமாக பார்க்கணும்னு சொன்னா ஒரு தோஷம் வேணும். பாம்பாக ரஜ்ஜு தெரியணும்னு சொன்னா அதுக்கு தோஷம் தேவை. இப்போ இந்த ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் வரணும்னு சொன்னா அங்கே ஆத்மாவில தோஷம் வரணும். அப்பதான் அனாத்மாத்தியாசம் வர முடியும். அது எப்படி வரும்? ஆத்மாவில தோஷம்னு கேட்டா அது அத்தியாசம் பண்ணாதான் வரும். அந்த தோஷமும் அது அனாத்மா. அப்ப ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் வந்தாத்தான் அதுல தோஷம் வரும். தோஷம் வந்தாத்தான் அதுல அனாத்மாத்தியாசம் வரும். அப்ப என்னாச்சு, தோஷம்ங்கிற ஒரு அனாத்மாவுக்கு அத்தியாசம் வந்தாத்தான் மேற்கொண்டு அனாத்மாத்தியாசே வர முடியும்னு சொன்னா இங்க ஆத்மாசிரியம் அந்யோன்யாசிரியம் எல்லாம் வருதுங்கிற. இந்த தோஷங்கிற ஒரு ஆத்மா இருக்கே, இது அத்தியாசம் பண்றதுக்கு அந்த ஆத்மாவில தோஷம் வேண்டாமா? என்ன தோஷம் வந்துருக்கு? அந்த தோஷத்தை சொன்னோம்னா அனவஸ்த தோஷம் வரும். அதனால அதே தோஷம் சொபர நிர்வாகம்னு சொன்னா ஆத்மாசிரிய தோஷம். தோஷத்தை வெறும் அத்தியாசம் பண்ணிக்க வேண்டியது, தோஷவத்தான ஆத்மாவில அத்தியாசம் இல்லை. இப்ப தோஷத்துக்கு அத்தியாசம் வந்ததுக்கு அப்புறம் ஆத்மாவில தோஷம் வந்தாச்சு. இப்ப தோஷம் உள்ள அந்த ஆத்மாவில மற்ற அனாத்மாக்களை அத்தியாசம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னா அப்ப என்னாச்சு, அந்யோன்யாசிரிய தோஷம் வரும். இப்படியாக ஆத்மாவில அனாத்மாத்தியாசம் சொல்ற பட்சத்திலையும் தப்பு தெரிகிறது என்கிறார். ஏதேனா ஆத்மானாத்மாத்தியாசஸ்ய அவித்யாத்மகத்வாத் ந விகல்பாவசரஹா இதி அபாஸ்தம். இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கே, குறுக்கு கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் சில பேர் என்ன பதில் சொல்றானா,
இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே சொல்லப்படாது. ஏன்னு கேட்டா, இந்த அத்தியாசம்ங்கிறது ஆத்மானாத்மனோகம் அத்தியாசம் இருக்கு, இது அவித்யாத்மகம், அஜானத்தினால வரக்கூடியது. அதுல போய் கேள்வி கேட்க முடியாது. வஸ்துஸ்திதி வாஸ்தவமா இருந்ததுன்னா ஏன் இப்படின்னு கேட்கலாம். தப்பா தெரியக்கூடிய விஷயத்துல ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி தெரியறது அப்படின்னு கேள்வியை கேட்க முடியாது. அவித்யால அதுவும் அகட்டன கட்டனா பட்டிய சீமாயான்னு சொன்னதுனாலே அவித்யால தெரியறதுன்னு சொல்லிவிட்டா அதுக்கு மேல கேள்வியே வராது. அதனால நீ விகல்பமே பண்ண முடியாது என்று பதில் சொல்றாங்க சில பேர். அது அபாஸ்தம். ஏன் அது சொன்னது தப்பு அப்படின்னு கேட்டா, அவித்யே முதல்ல வர முடியாதே. அதான் சொல்ற சொப்பிரகாச ஆத்மனி அவித்யாயா அப்படி அனுபபத்தே. தானே பிரகாசிக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்திலே அவித்யே வர முடியாது. அவித்யை வந்தாதானே மற்றது ஆவித்யகம்னு சொல்லி அவித்யால தெரியுது, அதுல கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்லலாம். அவித்யே இல்லையே முதல்ல, அதுவே வரத்துக்கு பிரசக்தி இல்லையே. ஏன்னா அவித்யா விஷயத்துல நான் கேள்வி கேட்கிறேங்கிறான். ததாஹி சா அப்படி அத்தியஸ்தா அனத்தியஸ்தாவா. இந்த அவித்யன்னு சொல்றே சர்வ அத்தியாசத்துக்கும் காரணமாக அந்த அவித்யானது அத்தியஸ்தமா இல்லையா? ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். தத்திர ஆத்யே கசம்னா ஆத்மாஸ்ரயாதி தோஷ பிரசங்க. அவித்யாத்தியாசத்துக்கு காரணமானது எது? தானே தான் சொன்னா ஆத்மாஸ்ரீம் வரும். இந்த அவித்யக்கு வேற ஒரு அவித்யை காரணமா இருக்குன்னு சொன்னா அந்த அவித்யை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு இதுன்னு சொன்னாக்க பரஸ்பர ஆச்சரியம் வரும், அன்னோன்ய ஆச்சரியம் வரும், இத்தியாதிகள் வந்துட்டே இருக்கும். அந்தியே அவித்யக்கு அத்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா கஸ்ய அனுச்சேதாத் அனிர்மோக்ஷ பிரசங்கா. அந்த அவித்யக்கு இப்போ நிவர்த்தி ஆகாது, வராது. ஏன்னா ஞானத்தினால அத்தியஸ்தம் தான் நிவர்த்தி ஆகும். அவித்யை அத்தியஸ்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்ப தத்துவஜானத்தினால அது நிவர்த்தி ஆகாது. தத்துவஜானத்தையும் அது போகாதுன்னு சொல்லிட்டா அப்ப அனிர்மோக்ஷ பிரசங்கா, தத்துவஜானத்தினால மோட்சம் வர முடியாது, போயிடும். ஏன்னா அது கூடவே இருந்துட்டே இருக்கும் அவித்யங்கிறது, அது வேலை பண்ணிடும். அது மாத்திரம் இல்லை, சர்வஸ்ய அத்தியாச மூலத்திலே பிரம பிரமாதி வியவஸ்தாச்சனஸ்யாத். அத்தியாசத்தினால தெரியுது, சுத்தியில ரஜதம் அத்தியாசத்தினால தெரியுது, ரஜுல சர்ப்பம் அத்தியாசத்தினால தெரியுதுன்னு சொன்னா சரி. அத்தியாசத்தினால எது தெரிகிறதோ அத லோகத்துல பிரமைன்னு சொல்றது. அப்படி இல்லாத ஞானத்தை பிரமான்னு சொல்றது, யதார்த்த ஜானம்னு. இப்போ எல்லாத்தையுமே அத்தியாசத்தினால தெரியுதுன்னு சொல்லிட்டா எல்லாமே பிரமகோஷ்டியில சேர்ந்துரும். அப்ப லோகத்துல இது சரியான ஞானம், இது தவறான ஞானம், இது பிரமம், இது பிரமா அப்படின்னு ஒரு வியவஸ்தை இருக்கு, அது இல்லாத போயிடும். லோக விவகாரத்துக்கே உச்சேதம் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மூல அத்தியாசம்னு சொன்னால் அப்படின்னு ஆக்ஷேபம். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு தப்பு வேற இருக்குங்க. ஏகசைவ ஆத்மனஹ பிரமாண பிரமேய பிரமிசி பிரமாத்திர ரூபத்தாச்ச விருத்தா. ஒரே ஆத்மா அத்வைத்தம் சொல்றது, அது தவிர்த்து ஒண்ணும் இல்லைன்னு வேற. ஆனா இங்க விவகாரத்துல நமக்கு 4 விதம் தெரிகிறது, 4 விஷயங்கள் தேவைப்படுறது. பிரமாதா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடியவன் ஒருத்தன் வேணும். அப்புறம் அவன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரமாணம்னு ஒண்ணு வேணும், சாதனம். எதை தெரிஞ்சுக்கணுமோ அந்த பிரமேயம் வேணும். இந்த பிரமாணமானது அந்த பிரமேயத்தை பத்தின பிரமிதிய பிரமாதாவுக்கு உண்டு பண்ணி கொடுக்கணும். அப்ப பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமிதி என்ன, பிரமாதா என்ன, 4 சாமான் வேண்டிருக்கே. எங்க இருக்கு? ஒரே அத்வைதம், ஒரே ஆத்மஸ்வரூபம் சொல்றதுக்கு இதெல்லாம் எங்க இருக்கு? இதுவே 4 தினசா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி ஒன்னே 4 தினசா ஆக முடியும்? இதெல்லாம் தனித்தனியா இருக்க வேண்டாமோ? கண்ணாலே கடத்தை நான் பார்க்கிறேன். கண்ணுங்கிறது அந்த கடத்தை பார்க்கறதுக்கு சாதனம். நான் பார்க்கிற வஸ்து பிரமேயம் கடம். ஆக பிரமாணம் சக்ஷு, பிரமேயம் கடம், பிரமாதா நான் தான்.
எனக்கு இந்த பிரமாணம் இந்த பிரமேயத்தை பத்தின பிரமித்தியை உண்டு பண்ணி கொடுக்குது, ஞானத்தை உண்டு பண்ணி கொடுக்குது. இப்படி லோகத்துல தெரிஞ்ச விஷயம் தானே இது. இப்ப நான் இதெல்லாம் வேண்டாமோ, கண் இல்ல, கட்டமும் இல்ல, வெறும் ஆத்மா தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இது சம்பவிக்க முடியும்? அவிரோதாபியுபகமேவா சௌகத மதாபத்தி இல்ல, இதெல்லாம் ஒண்ணும் விரோதம் இல்லையே, ஒரே வஸ்துதான், பிரமாதா பிரமிதி பிரமேயம் பிரமாணம் எல்லாமா இருக்கலாம்னு சொன்னா இதான் சொல்றான் பௌத்தம். அவன் என்ன சொல்றான், க்ஷணிகமான விஞ்ஞானம்னு சொல்றச்சே அவனுக்கு தனியா ஏதாவது பிரமாணம் உண்டா, இல்ல பிரமேயம் உண்டா, பிரமாதா தனியா ஏதாவது இருக்கானா? ஒண்ணும் இல்லை, வெறும் அதுவே அந்த ஒரு விஞ்ஞானத்தை வச்சுட்டே எல்லா விவகாரமும் நடந்து போயிடுறதுங்கிறான். அப்ப அந்த மதத்துக்கு போன மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். இதுக்கு சித்தாந்தம் சொல்றார். இங்கதான் சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது. அத்ரோச்சியதே எங்கே ஆரம்பிக்கணும் சொன்னா, எப்பவுமே நம்ம காரியத்திலேருந்து காரணத்துக்கு அதனுடைய காரணம் என்ன காரணம் என்னன்னு மேல போனா ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். மேலேந்து ஆரம்பிச்சு அங்கிருந்து என்ன காரியம் வந்தது, அதுல என்ன காரியம் வந்ததுன்னு இப்ப இருக்கிற காரியம் வரை கீழே இறங்கி வந்தோம்னா புரியவே புரியாது. ஏன்னா அது தெரியாது நமக்கு. நமக்கு எதிர்த்தா போல இருக்கிறது காரியம். இதை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பிடிச்சிட்டு மேல போய் போனோம்னா சரியா போகும் வழி. ஆரம்பத்துல அங்கேருந்து பிடிச்சிட்டு அதுல இருந்து அப்புறம் வந்ததுன்னு சொன்னா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, விவசாயே வராது. அதனால இவர் என்ன பண்ணிவிட்டார், பிரம்மத்துல எப்படி அவித்யை வரும், அவித்யை வராட்டா எப்படி இப்படி வரும் அப்படின்னு நீ மேலேந்து மேல பிடிக்காத இப்ப இருக்கிற ஒரு நிலைமைய பாரு, இதுல இருந்து இது எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டே போனேன்னா கண்டுபிடிக்க முடியும். அகம் மனுஷ்யா கர்த்தா போக்தா இத்தியாதி பிரதீதிஸ்தாவது சர்வஜன சித்தா. இப்ப எல்லாருக்கும் தெரியுறதா இல்லையாது நான் மனுஷன்னு? அவா அந்தந்த சில பல காரியங்களை செய்யறவாளா இருக்காளா இல்லையா, அந்த கர்ம பலத்தை அனுபவிக்கிறவாளா இருக்காளா இல்லையா, எல்லாம் சரியா இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது. அதனால சர்வஜன சித்தமா இருக்கு அகம் மனுஷ்யா கர்த்தா போக்தா அப்படிங்கிற விஷயம். சாச்ச இந்த பிரதீதி இருக்கே அகம் மனுஷ்யாங்கிற பிரதீதி, இது எப்படி இது ந ஸ்மிருதி, இது ஸ்மரணம்னு சொல்லலாமா? ஸ்மரணம் இல்ல, இதான் பிரத்யட்சமா தெரியற மாதிரி தெரியுறது. அபரோக்ஷாவபாசத்வாத், அபரோக்ஷமா இருக்கு. ஸ்மரணம்னா அப்படி இருக்காது. அது மாத்திரம் இல்ல, பேத அக்ரஹ பூர்வ தத்வாச்ச, இந்த மனுஷங்கிறது சரீரம், அகங்கிறது சரீரம் இல்ல, நியாயமா சரீரம் இல்ல. சாஸ்திரத்தினால விசாரம் பண்ணி பார்க்கும்போது ஆத்மா வேறையா இருக்கிறது. அப்ப இது ரெண்டும் இவனுக்கு வேறையா தெரியாம அகம் மனுஷகான்னு ஒன்னா தெரியுது. அகம் மனுஷகான்னு சொல்ற இடத்துல சரீரம் ஆத்மான்னு தனியா பிரிஞ்சு தெரியாம ரெண்டும் சேர்ந்து ஒன்னா தெரியுது. அதனால பேதாகிரக பூர்வகமா வரக்கூடிய பிரதீதி இருக்கு, இது ஒரு பிராந்தியா தான் இருக்கணும். ஸ்மரணத்துக்கு அது வேண்டி இல்லை, ஏற்கனவே எப்படி பார்த்தானோ அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். சரி, இத பிரமாணமே சொல்லிவிடலாமேன்னா அதுவும் முடியாது. நான் பிரமா ஸ்ருதி யுக்தி பாதிதத்வாத், நான் மனுஷன், நான் கர்த்தா போக்தா அப்படிங்கிறது இத பிரமாணம் தான், இது சரியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதான். ஏன்னு கேட்டா ஸ்ருதியும் இதுக்கு விரோதமா இருக்கு, ஸ்ருதியால பாதிக்கப்படுறது, யுக்திக்கும் இது சரியா இல்லை, மேற்கொண்டு இது சொல்ல போறோம். ததாச்ச ஸ்ருதயஹ யோயம் விஜ்ஞானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா. இது என்னன்னா பிரதமா ஆத்மா அப்படின்னு யாஜ்ஞவல்கர்கிட்ட ஜனகர் கேட்டார் 4ஆம் அத்தியாயத்துல பிருஹதாரண்யகத்துல. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஆத்மா, இந்த விஞ்ஞானமய பிராணேஷு ஹிருத்யந்தர்ஜோதி புருஷா. இந்த இடத்துல பிராணேஷு அப்படின்னு இந்த சப்தமி போட்டதுனாலே இந்த சரீரத்தை இருக்கக்கூடிய இந்திரியம், பிராணம், மனசு, அந்தஸ்கரணம், போக்குவரத்து எல்லாத்தையும் எடுத்துட்டார் பிராணேஷுன்னு. அதை சப்தமியமா நிர்தேசம் பண்ணி இதுகள் எல்லாம் தெரியறதே அந்த உள்ள ஜோதிஷாக அது அப்படின்னார். அப்பனா இது இல்லைன்னாச்சு, இந்த இந்திரியம் ஸ்தூலமான காரியக்கரண சங்காத்தம் போக்குவரத்து இது இல்லைன்னு ஆயிடுச்சு. இது ஆத்மா இல்லே, அது வேற சைத்தன்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது.
ஆனா நமக்கு அப்படியா தெரியுறது ஆத்மா? அதே மனுஷன்னு தெரியுறதே. அப்போ ஸ்ருதி சொன்னதுக்கு ஸ்ருதி இதை இல்லைன்னு சொல்லி நிரூபணம் பண்ணி காமிக்கிறது. இதெல்லாம் சேர்த்த ஆத்மா இல்ல, சைத்தன்யம் தான் ஆத்மா. அயமாத்மா பிரம்மா. இந்த ஆத்மஸ்வரூபம் பிரம்மே தான். சத்தியம் விஜானம் அனந்தம் பிரம்மா. பிரம்மஸ்வரூபம் இப்படியாக்கும் இருக்கு. விஜானம் ஆனந்தம் பிரம்மா. ய ஆத்மா அபகதபாத்மா. யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா ய ஆத்மா சர்வாந்தரஹா. இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, தானாவே அபரோக்ஷமா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கு. கடைசி ஆத்மா இதுதான். யோ அசனாயா பிபாசே சோகம் மோகம் ஜராம் மிருத்யு மத்தேதி. இந்த வஷீதாகம் சோகம் மோகம் ஜரா மிருத்யு கிடையாதோ, எதுக்கு கிடையாதோ அது ஆத்மாங்கிறது. இப்ப இவாளுக்கு தெரிஞ்ச ஆத்மாவுக்கு இது எல்லாம் தான் இருக்கு. எத்தத்திர கிஞ்சித் பஷ்யதி அனன்வாகதஸ்தேன பவதி. சொப்பனத்துல அவன் எதை பார்க்கிறானோ அதோட சம்பந்தப்பட மாட்டான்னு சொல்றது. ஆனா இங்க அப்படி தெரியல. அசங்கோஹி அயம் புருஷா. எதோடு சம்பந்தம் இல்லாத அசங்கமா இருக்கான் இந்த ஆத்மா. இப்படி எல்லாம் ஸ்ருதி சொல்றது. அதனால இந்த ஸ்ருதி அகர்த்திரு போக்திரு, நம்ம கர்த்தாவும் இல்லையே போக்தாவும் இல்லையே, அப்பேற்பட்ட பரமானந்த பிரம்மரூபதாம் ஆத்மனோ தரிசயந்தி. வெறும் பரமானந்த பிரம்மஸ்வரூபம் தான் இந்த ஆத்மா அப்படிங்கிறது. அப்ப இந்த ஸ்ருதிக்கு விருத்தமா இருக்கிறதுனாலே நான் மனுஷன் அப்படிங்கிற ஞானத்தை ஒரு பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. இது தப்புன்னு சொல்றதுக்கு யுக்திகளையும் சொல்ல முடியும். இதை பிரமாணமா எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்கு யுக்தியும் சொல்ல முடியும். எப்படி? யுக்தயஷ்ட விகாரிணஹ பரிச்சின்னத்வேன அனாத்மத்வாபத்தே. யுக்தினா அனுமானம். அனுமானம் என்ன பண்றான்? நீ எது ஆத்மான்னு சொல்றியோ அது ஆத்மாவே இல்லை. ஏன்? பரிச்சின்னத்வாத். விகாரம் உடையது. ஆத்மாவில விகாரம் உண்டா இல்லையான்னு கேட்டா நிறைய விகாரம் இருக்கு. சின்னதா இருந்தேன், சிசுவா இருக்கிறதுக்கு, இப்ப வளர்ந்து பேசா போயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் பார்க்கிற ஆத்மா வளரும், சின்னதா இருக்கும், வளரும். எல்லாமே எல்லா பாவ விகாரமும் அதுக்கு உண்டு. அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே போக்குவரத்து எல்லாமே அந்த ஆத்மாவுக்கு இருக்கு. நாம பார்க்கக்கூடிய ஆத்மா மனுஷகான்னு சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு. அப்ப அது விகாரம் உடைய ஆத்மா. இது பரிச்சின்னமாக இருக்கு அப்படின்னா இது ஆத்மா இல்லைங்கிற பரிச்சின்னத்துவம். பரிச்சின்னமா இருக்கிறதுனாலயே இது ஆத்மா ஆக முடியாது. ஆத்மான்னு தெரியறதே தவிர இது நிஜ ஆத்மாவா இருக்க முடியாது. ஆகையாலே இந்த யுக்திக்கு விரோதம், இந்த அனுமான பிரமாண விரோதம் வருது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆத்மஸ்வரூபம் எதனால சித்திக்கிறது? நீ மனுஷன் அப்படிங்கிறது எப்படி உனக்கு தெரியறது அப்படின்னு கேட்கணும். கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லுவான். எனக்கே தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டா தெரிந்து கொள்கிறவன் யாரு? நான் சொல்லணும். நான் தான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப தெரிந்து கொள்ளப்படுற விஷயம் எது? அதே நான் தான், அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லணும். அது சாத்தியம் இல்லைங்க. ஸ்வேனைவ ஸ்வஸ்ய கிரகணே கர்த்திரு கர்ம விரோதாத். ஒரு கிரியையில கர்த்திருக்காரகமாகவும் கர்மகாரகமாகவும் ஒரு வஸ்து இருக்க முடியாது. கர்த்திருக்காரகம் ஒன்னாக இருந்தா அப்போ கர்மகாரகம் வேறதான் சொல்லணும். தேவதத்தா கிராமம் கச்சதி அப்படின்னு சொல்லணும். இப்ப யாரு கவனம் பண்றா? யாரு போகிறா? தேவதத்தன். எங்கே போகிறான்? கிராமம். ரெண்டும் வேறதானே. தேவதத்தன் வேற, கிராமம் வேற. வேறையா இருந்தா தான் இவனால போக முடியும் இல்லையா? அதனால ஒரு கிரியை எடுத்து எல்லா கிரியையிலும் இதே மாதிரி காமிக்க முடியும். தேவதத்தன் சாப்பிடுகிறான். இந்த போஜனத்துக்கு கர்த்தா யாரு? தேவதத்தன். எதை சாப்பிடுறான்? அன்னத்தை சாப்பிடுறான். தன்னையே அன்னம் வேற, இப்ப சாப்பிடுறவன் வேற. தன்னையே தானே சாப்பிட்டுக்க முடியுமா? எதை எடுத்தாலும் அப்படிதான். அதனால ஒரு கிரியை எடுத்துட்டோம்னா அது கர்த்தா வேற, கர்மா வேற. இப்ப இவனுக்கோ நான் மனுஷன் இவனுக்கே தெரியுதுங்கிறான். அப்ப அவனே பாக்கிறான்,
அந்த பார்க்கக்கூடிய விஷயமாவும் அவனே ஆகிறாங்கிறது இது யுக்திக்கு சரியா இல்லை. திருஷ்ய சம்பந்தானுபபத்தே பேதேன அபேதேனவா தர்ம தர்மி பாவான் உபபத்தேஷ. ரெண்டு திருஷ்ய சம்பந்தானுபபத்தின்னு ஒண்ணு. திருக்குனா சைத்தன்யம், தியானம்னு வச்சிருக்கோம். திருஷ்யம் அப்படின்னு சொன்னா பார்க்க பொருள், பார்க்கப்படும் பொருள். இந்த தியானத்துக்கும் அந்த பார்க்கிற விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்க முடியாது. இதுதான் அங்க ஒரு விசாரம். சம்பந்தம் என்ன சம்பந்தம் சொன்னாலும் தப்பு வருது. இது திருஷ்யம்னு சொல்றாங்கன்னா திருக்கோட சம்பந்தப்பட்டாதான் திருஷ்யம்ங்கிற பேர் அதுக்கு வர முடியும். ஆனா அத திருஷ்யம்னு சொல்றதுக்கு சம்பந்தம் என்ன சம்பந்தம் சொல்லலாம்னு பார்த்தா சயோகமா சமவாயமா இதெல்லாமும் சொல்லி பார்த்தா ஒன்னும் சொல்லிப்பட்டு வரல. கடைசியில வேற வழி இல்லாமல் இந்த திருக்குல திருஷ்யம் அத்தியஸ்தம்னு கொண்டு வந்தார். அதாவது திருஷ்யம் தெரியறதே, அது கயத்துல பாம்பு தெரியற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பாம்பு தெரியற பாம்புக்கு அதிஷ்டானமா எப்படி கயிறு இருக்கோ அத மாதிரி இந்த திருஷ்யம் தெரியறதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த திருக்கு சைத்தன்யம் அப்படின்னு கடைசியில கொண்டு போய் முடிக்க முடியாது. இதுதான் திருஷ்ய சம்பந்தான் உபபத்தி. பேதேன அபேதேனவா தர்ம தர்மி பாவான் உபபத்தேஷ்ட. இது அடுத்த ஒரு தோஷம். ஒரு தர்மம் ஒரு தர்மின்னு சொன்னா அந்த தர்மத்துக்கும் தர்மிக்கும் பேதமா அபேதமான்னு கேட்டா வெறும் பேதம் இருந்தாலும் முடியாது, வெறும் அபேதம் இருந்தாலும் முடியாது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம். தர்ம தர்மி பாவம் இருக்கிற இடத்துல பார்ப்போம். அக்னி இருக்கு, அது சுடுறது அப்படின்னா உஷ்ணமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த உஷ்ணம் அப்படிங்கிறது அந்த அக்னியுடைய தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உஷ்ணஸ்பர்ஷமானது அக்னியை சேர்ந்த தர்மம். இந்த ஔஷ்ணியமும் அக்னியும் பின்னமா அபின்னமா அப்படின்னு கேட்டா ரெண்டிலையும் தப்பு வருது. இந்த உஷ்ணம் அக்னியுடைய தர்மம்னு சொல்லணும். இந்த உஷ்ண தர்மத்துக்கு தர்மியாக இருப்பது அந்த அக்னி அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டுக்கும் மத்தியில நான் கேட்கறதுக்கும் பதில் சொல்லணும். அது பின்னமா அபின்னமா அப்படின்னு. பின்னம் அப்படின்னு சொன்னால் அப்ப என்னாச்சு, இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இது தனி அது தனி. அப்ப எப்படி தர்ம தர்ம பாவம் வரும்? இது தர்ம தர்ம பாவமே வரத்துக்க முடியாது. அபின்னம்னு சொன்னா அப்ப எப்படி வரும்? அப்போ இதேதான். எப்படி தர்ம தர்மம் கொஞ்சமாவது வித்தியாசம் இல்லாமல் இது தர்மம் இது தர்மின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒன்னையே நீங்க தர்மம் தர்மின்னு சொல்றதா இருந்தா இந்த அக்னிங்கிறது ஔஷ்ணியத்துடைய தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அக்னியுடைய தர்மம் ஔஷ்ணியம்னு சொல்றோமே தவிர ஔஷ்ணத்துடைய தர்மம் அக்னின்னு யாராவது சொல்றா? சொல்றது இல்லை. ஒன்னா இருந்ததுன்னா எப்படி வேணா சொல்லலாம், ஒண்ணும் இல்லை, தப்பே இல்லைன்னு ஆயிடும். அதனால இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நடுப்புற ஒரு கேள்வி கேட்க முடியும். ஒருத்தன் நீ திருஷ்ய சம்பந்தானுபத்திய வச்சுண்டு அந்த சைத்தன்யத்திலே திருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சைத்தன்யத்திலே திருஷ்யமானது அத்தியாசம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றியே, அப்ப அந்த சைத்தன்யமானது இந்த அத்தியாசத்துக்கு அதிஷ்டானம்னு சொல்ல வேண்டி இருக்குமே. அதிஷ்டானம்ங்கிறது நித்தியமாக இருக்க வேண்டாமா? அது அனித்தியமா இருந்தால் அதுல எப்படி அதிஷ்டானம் வரும்? ஸ்திரமா இருக்க வேண்டாமா? தியானம் இருக்கே அது ஒரு கணத்துல போயிடுறது. கண்ணை பார்த்தா தெரியுறது, உடனே அந்த போயிட்டு வேற விஷயம் தெரிய ஆரம்பிச்சுடுறது. அந்த ஞானம் போய் வேற ஞானம் வந்து விடுறது. இப்படித்தானே நம்ம லோகத்துல பாக்குறோம். அப்ப தியானங்கிறது அனித்தியமாச்சே, இது எப்படி அதிஷ்டானமா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா சொல்றார், தியானம் அனித்தியமே இல்லை, அது நித்தியம் தாங்கிற. தியான அனித்தியத்துவ பக்ஷே கௌரவாத். தியானத்தை அனித்தியம்னு சொல்லாதே. அப்படி சொன்னா உனக்கு ரொம்ப பெரிய பாரம் வந்து சேரும், கௌரவம் வந்து சேரும். என்னன்னு கேட்டா தத் தத் வியக்தி பேத துவம்ச பிராகபாவ சமவாய ஞானத்வஜாதி ஆத்யபுபகமே கௌரவாத். தார்க்கிக மதத்தை தியானத்துல அனித்தியம்னு சொல்றானா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இந்த அனித்தியம்னு ஸ்வீகாரம் பண்ணதுனால சொல்ல வேண்டி வந்துருக்கு பாருங்க.
தத்தது வியக்தி பேதம். இந்த கடஜானத்துக்கும் பட்டஜானத்துக்கும் பேதம் இருக்கு. இது வேற அது வேறேன்னு சொன்னோம். நம்ம ஜானம் அவன் ஜானம் ரெண்டுக்கும் கடஜானம் தான். இந்த கடஜானத்துக்கும் அந்த கடஜானத்துக்கும் வித்தியாசம். ஏன்னா இது எனக்கு வந்தது, அது அவனுக்கு வந்தது. கட்டம் ஒரே கட்டம். அவனும் பார்த்தா நானும் பார்த்தேன். எனக்கும் கடஜானம் வந்தது, அவனுக்கும் கடஜானம் வந்தது. ஆனா எனக்கு வந்த கடஜானம் வேற, அவனுக்கு வந்த கடஜானம் வேற அப்படின்னு கல்பிக்கணும். பேதத்தை சொல்லணும். அப்புறம் அதனுடைய துவம்சம் என்ன, பிராகபாவம் என்ன. அந்த ஞானம் வந்ததுன்னா அது சமாய சம்பந்தேன ஆத்மாவில் வருதா சொல்லணும். அப்ப சமாய சம்பந்தம் ஒத்துக்கணும். எல்லா ஞானமும் ஞானம் ஞானம் ஞானம்னு தெரியுறதே அப்படின்னா கௌஹுன்னு தெரியறதுனால கோத்தம் அப்படிங்கிற ஒரு ஜாத்தியை கல்பனை பண்ற மாதிரி ஞானத்தும் ஒரு ஜாத்தியை சொல்லும்படியா இருக்கும். இதெல்லாம் ஜாஸ்தி, இதெல்லாம் அதிகப்படி. ஞானத்தை அனித்தியம்னு சொல்ற பட்சத்துல இப்படி எல்லாம் சொல்லும்படியா இருக்கு. ஆனா ஞானத்தை நித்தியம்னு சொன்னா அதுல பேதமே இல்லை. அதுக்கு துவம்சம் பிராகபாவம் தேவையில்லை, அதுக்கு சமவாயம் தேவையில்லை, ஞானத்தை ஜாதி வேண்டாம். அப்ப இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா மகாலாபம் ஆச்சு. அதுதான் சொல்ற ஏகத்வாபியுபகமேச்ச அதிலாகவாத். அப்ப கேட்பான், ஒரே ஒரு ஞானம் தான் மொத்தம்னு சொல்லிட்டா லோக விவகாரம் போனதா இது சரியா வராதே, அதுக்கு ஹானி வந்துடுமே. ஒரே ஞானம், எனக்கு ஒரு ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னா எல்லாருக்குமே இந்த ஞானம் வந்துதான் ஆயிடுமே அப்படின்னா இல்லே. கடஜானம் பட்டஜானம் இது உபாதி பேத புரஸ்காரேன ஞான பேத பிரதீதே. இந்த ஞானம் வேறா தெரியணும்னு சொன்னா அதோடு எதையாவது சேர்க்கணும், விஷயத்தையாவது சேர்க்கணும், ஆசிரியத்தையாவது சேர்க்கணும். எதையோ ஒண்ணு சேர்த்து, அதுதான் உபாதின்னு சொல்றது. எதையோ ஒண்ணு சேர்த்தாதான் வெவ்வேறாக தெரிகிறது. ஏன்னா ஞானம்னு ஒன்னாதான் தெரியுதுங்கிற. இப்ப விஷயத்தை சேர்த்து சொல்றதா இருந்தா எனக்கே சித்த முன்னாடி என்ன தெரிஞ்சது, கட்டம் தெரிஞ்சது. இப்ப பார்த்தா எனக்கு பட்டம் தெரியுது. அப்போ அந்த ஞானம் வேற இந்த ஞானம் வேறேன்னு சொல்றச்சு. அந்த ஞானம் இந்த ஞானம் எதனால வேற தெரியுமா? அது கட்ட ஞானம், இது பட்ட ஞானம். அப்ப கடம் வேற பட்டம் வேற இல்லையா? அதனாலதான் கட்ட ஞானமும் பட்ட ஞானமும் வேறையாயிடுச்சு அப்படின்னு இது விஷயத்தை வச்சு பிரிக்கிறது ஞானத்தை. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு கட்டத்தை நானும் பாக்குறேன், அவனும் பாக்குறான், எனக்கும் தெரியுது அவனுக்கும் தெரியுது இந்த கட்டம். ஆனா அவனுக்கு வந்த கடஜானமும் எனக்கு வந்த கடஜானமும் ஒண்ணும் இல்லை, வேற. ஏன் தெரியுமோ? அவனுக்கு வந்தது இவனுக்கு எனக்கு வந்ததுன்னு பிரிச்சு சொல்றேன்னு இல்லையா? அவன் வேற நான் வேறேன்னு வச்சுண்டு எனக்கு வந்த கடஜானம் அது தனி, அவனுக்கு வந்த ஞானம் அது வேற அப்படின்னு நான் சொல்றேன். இது எதை வச்சு பிரிச்சேன்? ஞானத்தை வேறன்னு பிரிக்கல, எனக்கு வந்தது அவனுக்கு வந்தது. அப்போ அந்த உபாதியை வச்சுதான் பிரிச்சு சொல்றேன். ஆக இந்த விஷய உபாதியும் ஆச்சரிய உபாதியும் ஒதுக்கிட்டு ஞானத்தை பார்த்தோம்னா எப்படி தெரியுது? ஸ்வதஸ்து ஞானம் ஞானம் இது ஏகரூப ஏகஸ்வரூபாவகமாத். ஆனா அந்த ஞானத்துல வித்தியாசம் ஒன்றும் தெரியல. கட்டம் எப்படி தனித்தனியா தெரியுறதோ அந்த மாதிரி ஞானம் தனித்தனியா தெரியல. விஷயத்தை சேர்க்காம ஞானத்தை மாத்திரம் பார்த்தா அந்த மாதிரி பேதம் ஒண்ணுமே தெரியலங்கிறார். ஒன்னாதான் தெரியுது. சரி, தது உற்பத்தி விநாச பிரதீத்யோஷ்ட அவசிய கல்பிய விஷய சம்பந்த விஷயத்தையாப்பியுபபத்தே. ஞானம் வருது போறது விநாசம் ஆறுதெல்லாம் பாக்குறோமேன்னா ஞானம் ஒன்னும் வரவும் இல்லை போகவும் இல்லை, அது இருந்துட்டு இருக்கு நிச்சயமா. அந்த ஞானத்திலே விஷயத்தினுடைய சம்பந்தம் இருக்கு, அதுதான் வந்துட்டு போறது. அதனுடைய உற்பத்தி அதனுடைய விநாசத்தை வச்சு நம்ம ஞானத்துக்கே உற்பத்தி நாசம் பண்ற மாதிரி சொல்றோம். அப்படி சொல்லிவிடலாம். தது உற்பத்தி விநாச பிரதீத்யோஷ்ட. ஞானம் உற்பத்தியதே, ஞானம் வரணும், அதுக்காகத்தான் உபாயங்கள்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்ற ஞானம் என்னது? புதுசா ஒண்ணும் வரல, இருக்கிற ஞானம் தான். அந்த இருக்கிற ஞானத்துல விஷய சம்பந்தம் உண்டாகிறது, அது விநாசத்தை அடைகிறது. அவசிய கல்ப விஷய சம்பந்த பரதையாப்பி உபபத்தே. அது உற்பத்தியாச்சு, ஞானம் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த சம்பந்தம் போயிடுத்து, ஞானம் போயிடுச்சுன்னு சொல்றோம். உபாதி பராமர்சமந்தரேண ஸ்வத ஏவ கட்டாத் கட்டாந்தரஸ்ய பேத பிரதீதே. இது எதுக்குன்னு சொன்னா நடுப்புற ஒருத்தன் கேட்பான், நீ ஞானத்தை ஒண்ணுன்னு சொல்லிட்டு உபாதி பேதாத் பேதகான்னு சொல்லலாம்னா கடத்தையும் ஒன்னையும் ஒண்ணு வச்சுண்டு உபாதி பேதாத்து அநேக கடத்தை தயார் பண்ணி விடலாமே.
விவகாரம் பண்ணிவிடலாம். கட்டம்ங்கிறது உலகத்துல ஒரே ஒரு கட்டம் இருந்தா போதுமே. அந்த ஒரு கட்டம் இருந்தா எனக்கு ஒரு கட்டம் உனக்கு ஒரு கட்டம்னு சொல்றது எப்படி அப்படின்னு கேட்டா, நீ ஞானத்துல உபாதியை வச்சு அநேக பேதம் சொல்லலையா, அந்த மாதிரி சொன்னா போச்சு அப்படின்னு சொன்னா இல்லே, உபாதியே வேண்டாம், கடமே வேற தனித்தனியா தெரியுதுங்க. உபாதி பராமர்சம் அந்தரேண ஸ்வத ஏவ கடாத் கடாந்தரஸ்ய பேத பிரதீபேஹே தத் பிரதிபந்தி கிரக சம்பவா. இத பிரதிபந்தியா காமிக்காதே. தியானம் அப்படி இல்லை, விஷயம் சேர்க்காம ஞானமே தெரியல நமக்கு. வெறும் ஞானத்தை பார்த்தா அதுல ஒன்றும் பேதம் தெரியல. அதனாலே அங்கே உபாதியாலத்தான் பேதம். ஆனா கடத்தை வெறும் கடத்தை பார்த்தாலே பேதம் தெரியுது. இந்த கட்டம் வேற, இந்த கட்டம் வேறங்கிறது. அதுல எதையும் சேர்த்தாதான் பேதம் தெரியுது. இப்ப பாருங்களேன், இந்த கட்டத்துல என்ன இருக்கு? ஜலம் இருக்கு. அந்த கட்டத்துல என்ன இருக்கு? ஆகாசம் இருக்கு, மண் இருக்கு. இந்த கட்டம் அந்த கட்டத்தை காரணம் ஏன் வேறன்னு சொன்னா, இதுல ஜலம் இருக்கு, இதுல ஜலம் இல்லை அப்படிங்கிற காரணம் இல்லை. இந்த எல்லா கட்டத்திலயுமே ஜலம் ரொப்பி இருந்தாலும் சரி, இல்ல ஜலமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் சரி, கட்டம் தனித்தனியாதான் தெரியும். அப்ப என்னாச்சு? இந்த ஜலம் நிரப்பி இருக்குங்கிற காரணத்தினால வேறா தெரிகிறது, உபாதியால அது வேறா தெரிகிறதுங்கிறது இல்லை. அது தானாவே வேறத்தான் இருந்துட்டு இருக்கு, அப்படிதான் தெரியுது. அதனால இதை போய் அதுக்கு திருஷ்டாந்தமா காமிச்சு விடாதே பிரதிபந்தியாக. ஆகாஷ கால திசாமப்பி நானாத்வா பத்தேஷ்ட. நீ ஏதோ ஒரு விதத்துல தனித்தனியா பேதம் தெரியறதுன்னு வச்சுட்டேன்னா, இந்த ஆகாசமும் கடாகாசம் சின்னதா தெரியறது, மடாகாசம் அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு இந்த வித்தியாசத்தை கொண்டு நிறைய ஆகாசம் உண்டுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி திக்கு, காலம் எல்லாம் இந்த மாதிரி உபாதி பராமர்சம், அதாவது நிஜமாவே அது நானாத்வம் சொல்ல முடியா ஆயிடும். ஏன்னா காலம் ஒரே காலம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லையோ. க்ஷண காலம் என்ன, ஒரு நாள் என்ன, ஒரு பட்சம் என்ன, எத்தனை விதமா சொல்றாலே இதெல்லாம் தனித்தனியா சொல்ல முடியாது. இன்னொரு தோஷம் என்னன்னா, கர்த்தத்வாதேர் வாஸ்தவத்தை அனிர்மோக்ஷ பிரசங்காத்து. கர்த்தான்னு தன்னை சொல்லிக்கிறானே, இந்த கர்த்தத்துவம் அவனுக்கு நிஜமாவே இருக்குமானால் இது ஞானத்தால போகக்கூடிய கர்த்தத்துவமே இல்லையே. நீ எப்பவுமே கர்த்தாவா தான் இருக்கணும். மோட்சத்திலையும் கர்த்தாவா இருக்க முடியாது, அப்பனா அது மோட்சமே இல்லைன்னா. அதனால கர்த்தத்வாதேர் வாஸ்தவத்தை, ஏன்னா கர்த்தத்துவம் இருந்தா போக்திருத்துவமும் வந்துடும். என்ன பண்ணானோ அந்த பலத்தை அவன் அனுபவிக்க முடியாது இருக்கும், அப்ப மோட்சம் வராது. ஸ்வப்பிரகாச அனபியுபகமேக்கு ஜெகதாந்திய பிரசங்கா. இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஸ்வப்பிரகாசமாக ஒத்துக்கலைங்கிற பட்சத்திலே மற்றது எதுவுமே ஸ்வப்பிரகாசம் இல்லை, எல்லாமே ஜடமா இருக்குங்கிற காரணத்தினாலே ஜெகதாந்திய பிரசங்கா. லோகத்துல விவகாரமே இல்லாது போயிடும். இன்னும் ஆத்மஸ்வரூபத்தை பரமானந்தம் அப்படிங்கிறது எப்படி சொல்றோம்? பரம பிரேமாஸ்பதத்வேன தஸ்ய ஆனந்த ரூபத்வா. பரம பிரேமத்துக்கு விஷயமா இருக்கான் ஆத்மா. பரம பிரேமம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, மற்ற பிரியமான வஸ்துக்கள்ல அந்த பிரீத்தி எப்படி வந்தது, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த வஸ்துவால இவனுக்கு ஒரு லாபம் இருக்குங்கிறதுனால அது பிரீத்திக்கு விஷயமாயிடுறது. ஆனா இந்த ஆத்ம விஷயத்திலே அவனுக்கு ஒரு பிரீத்தி இருக்கிறதுக்கு காரணம் ஒண்ணுமே இல்லை, காரணமே இல்லை. எதுக்காக உனக்கு தன்னை பிடிக்கும் அப்படின்னு கேட்டா கேட்கவே கூடாது, கேள்வி தப்பு. அதனாலே பரம பிரேமாஸ்பதமாக அது இருக்கு, அதனால அது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு. இதுதான் பதில். இது காரணம்னு சொல்றதுக்கு இல்லை, இது ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிவிக்கிறதுக்கு இதைத்தான் காரணமா காண்பிக்கணும் பிரமாணமாக. அதனாலே நிர்தர்மக நித்திய ஸ்வப்பிரகாச சுகாத்மக ஏவ ஆத்மா இத்தியாத்யாக யுக்தயः அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தை நான் மனுஷன், நான் கர்த்தா, நான் போக்தா அப்படின்னு லோகத்துல தெரிஞ்சபடி வச்சிருந்தோம்னா ஸ்ருதிகள் மாத்திரம் விருத்தமா இருக்குங்கிறது இல்லை. இப்ப இத்தனை யுக்திகள் சொன்னோம் பாருங்க, இந்த யுக்திகள் எல்லாமே ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஸ்வப்பிரகாச சைத்தன்ய ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்குங்கிறத காண்பிக்கிறது. இதுக்கு விபரீதமா அது கர்த்தா போக்தா அப்படின்னு சொன்னாக்க இந்த யுக்திகள்னாலேயே அது பாதிக்கப்படும்.
ஆகையால அதை பிரமாணம்னு சொல்றதுக்கு முடியாது. அப்ப என்னதான் சொல்லுவேன்னா பிராந்தின்னு சொல்லு. அகம் மனுஷா அப்படின்னு தெரியுது, தெரியலேன்னு சொல்லல, தெரியுறது தப்பு. அது பிரமாத்மக ஞானம். நான் கர்த்தா நான் போக்தான்னு தெரியுது, நிச்சயமா தெரியுது. ஆனா அது சரியான ஞானம் இல்லை. தஸ்மாத் பரிசேஷாத் பிராந்திரியம் இது ஸ்திதே தத் காரணமபி யோக்கியம் கிஞ்சித் கல்பனீயம். இது பிராந்தின்னு தீர்மானம் பண்ணிவிட்டா இது மாதிரி ஒரு பிராந்தி வரத்துக்கு என்ன காரணம் கேட்டா அந்த காரணம் தான் அஜ்ஞானம் சொல்றோம். இதை நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோம்.